ஸோ படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு வில்லேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து கூட வந்து உதவி வந்து ஏதோ ஒரு குக்கு, வேலைக்காரங்க வந்து வேலைக்காரரா வந்துட்டு ராஜ்குமார் வந்துட்டு வராரு. அதே ஊருக்கு வராரு. அந்த ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பணக்கார இங்கேயும் வந்து பரத் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு லீட் காட்டுறாங்க. இன்னொரு லீட் யாருன்னு பார்த்திங்கன்னா, இவங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ்க்கு வந்துட்டு அடிக்கடி வந்து கூப்பிடுவாங்க. இவரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டு இவரும் வந்துட்டு போயிட்டு கேஸ் அங்கே வந்து எல்லாரோட பழக்கம், போலீஸ்காரோட பழக்கம், நல்ல பழக்கம் இருக்குது. அடிக்கடி கேஸுக்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இன்னொரு லீட் பண்ணியிருக்காரு. அவர் தான் விஜய் மில்ட்டனோட பிரதரு. ஸோ 3 லீட்ஸ் இவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் லீட்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து 2 ஹீரோயின்ஸு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் மில்ட்டனோட பிரதரை வந்துட்டு ஒரு காலேஜ் பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். அவங்க தான் இங்கே ஒரு லீடு. இன்னொரு லீட், மெயின் லீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு இந்த வில்லேஜ் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுற கேரக்டர் தான் வந்துட்டு இன்னொரு லீடு. ஸோ அவங்களுக்கும் ராஜ்குமாருக்கும் வந்துட்டு ஒரு பழக்கம் ஏற்படும். எப்படின்னா, இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால ராஜ்குமார் ஒரு ஒரு டிராஃபிக் போலீஸ் சிக்னலில் வந்துட்டு இவங்கள பிடிச்சிடுவாங்க. ஸோ இவர் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போவே வந்து ராஜ்குமாரோட கேரக்டர் வந்து இவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு பழக ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்லேயே வந்து புலி வேஷம் கட்டுற ஒரு கேரக்டர் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அதில் புலி வேஷம் கட்டுற ஒரு கேரக்டரில் வந்துட்டு ராஜ்குமாருக்கு வந்து சான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இன்னொரு கேரக்டர் காட்டுவாங்க. ஒரு 16, 17 ஏஜ் அடல்சன்ட் ஏஜில் ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு ராஜ்குமார் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு அன்யூஷுவல் பாண்ட், ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பாண்ட் வந்து காட்டுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் பிளான்டு நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, புலி வேஷம் கட்டுறாரு. புலி வேஷம் கட்டி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன் வந்து கூப்பிட்ருப்பாங்க. அவர் வந்து இது கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியில் இருக்கிறவர். அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்ருப்பாங்க. அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து வரும்போது என்ன ஆகுன்னா, ஒரு ரெஸ்ட் ரூம் போவார். ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல இந்த பொண்ணு ஒரு இந்த 16, 17 வயசு பொண்ணு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்துட்டு இவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார். ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பரத்தும் இருப்பார். ஸோ அந்த இடத்துல பரத் வந்துட்டு என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு தட்டி கேட்க போவார். ஆனால் வந்துட்டு அவர் மூலிமா இவருக்கு வந்து பொலிட்டிக்ஸில் ஒரு சீட் கிடைக்க போகுது, எம்எல்ஏ சீட் கிடைக்கும் அப்படின்றதுனால அவர் அந்த தப்பை வந்து தட்டி கேட்காம விட்டுறாரு.